வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இந்த வீடியோல கதைக்கலாம்னு இருக்கிறேன். குறிப்பாக எது தொடர்பாகன்னு சொன்னா, ஆம், யாழ்ப்பாணத்துல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நாட்களாகவே இந்த சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இந்த Facebook பக்கத்துல எல்லாம் எங்களுடைய இடங்கள் இருக்கிற நிறைய பேர் பற்றிய நிறைய தகவல்கள் பந்தி பந்தியா ஆர்டிகிள்ஸ், கட்டுரைகள் அப்படி எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில பேஜ்ல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சில நபர்களை பற்றிய விமர்சனங்கள்னு சொல்ல முடியாது. அது அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை விரிவாகவே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நாங்கன்னு சொல்றது மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அதாவது சமூக வலைத்தளத்துல செய்தி ஊடகங்கள் இருக்கின்றன. செய்தி ஊடகங்கள், செய்தி தளங்கள் இருக்கின்றன. அந்த செய்தி தளங்களை விட்டு சமூக வலைத்தளங்களையும் சரி, இந்த யூடியூப் தளங்களையும் சரி, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் உட்படத்தான் நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். யூடியூப் சேனல் உட்பட சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக்ல எல்லாம் நாங்க போடுகின்ற விஷயங்கள், போடுகின்ற செய்திகள், ஒரு மனுஷனை பற்றி நாங்க எழுதுகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த 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 வீடியோல கூட நான் எனக்கு என்ன தோணுதோ என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யலாம். அல்லது ஒரு செய்தியை நான் திரிவுபடுத்தி எனக்கு ஏற்ற மாதிரி, அல்லது ஒரு ஒரு சில தரப்புக்கு சார்பாவோ அல்லது ஒரு சில தரப்புக்கு எதிராகவோ அந்த செய்தியை நான் திரிவுபடுத்தி உண்மைக்கு புறம்பாவோ அந்த விஷயத்த நான் தரலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அதை முடிவு பண்ணணும். இந்த செய்தித்தளம் அல்லது இந்த ஊடகம் அல்லது இந்த ஃபேஸ்புக் பேஜ் அல்லது இந்த யூடியூப் சேனல், இதுல வர்ற இந்த தகவல்கள் உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றதா, அல்லது யாராவது நபர்களை ப்ரொமோட் பண்றது தொடர்பாக இருக்கிறதா, அல்லது யாராவது ஒரு நபர்களுக்கு சார்பாக இருக்கின்றதா, அல்லது யாராவது நபர்களுக்கு எதிராக இருக்கின்றதா, எதிராகவே செயற்படுகின்றதா, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பகுப்பாராயணும். அந்த மக்களாகிய எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இந்த ஊடகங்கள்ல, இந்த யூடியூப் தளங்கள்ல, இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல வர்ற விடயங்கள் உண்மையாகவே அவர்கள் உண்மையை தான் சொல்லுகிறார்களா, அல்லது உண்மைக்கு புறம்பான சில அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்லது பழிவாங்கப்படும் நோக்கத்துக்காகவோ அவர்கள் செயற்படுகின்றாரா என்ற விஷயங்களை நாங்க பகுப்பாராயணும். நாம அது அந்த செய்தி தளங்கள்லயோ அந்த பேஜ்லயோ அந்த யூடியூப் சேனல்ஸ்லயோ வர்ற செய்திகளை 100% இதுதான் உண்மை, இதுதான் விஷயம், இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விடயம் என்று சொல்லி நாங்க நம்புறதுல சில சிக்கல்கள் இருக்கின்றதுன்னு சொன்னா, இப்ப நிறையவே யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறையவே ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, நிறைய சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்குது. அதனால அதுல வர விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க கண்ணை மூடிக்கொண்டு இதுதான் உண்மை, இந்த நபரை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, ஆகவே இந்த நபர் இப்படித்தான் என்று சொல்லி நாங்க கண்ணை மூடிக்கொண்டு நம்ப இயலாது. அந்த விடயத்தை நாங்க பகுப்பாராய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த விஷயத்தை நாங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எங்களுடைய, அதாவது யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கிறார்கள், ஃபேஸ்புக் பேஜ்கள் வச்சிருக்கிறார்கள், ஃபேஸ்புக்ல சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றார்கள், சில போஸ்ட் எழுதுறார்கள், சில சில நபர்களை பற்றிய கட்டுரைகள் எழுதுறார்கள். எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றன, எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றன. அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நாம கொடுக்க கூடாது. அடுத்தது விடயம் பக்கச்சார்பாக சில நபர்களை ப்ரொமோட் பண்றது தொடர்பாகவோ அல்லது சில நபர்களை பழிவாங்கும் நோக்கத்துடனோ அல்லது அந்த நபர்களுக்கு கெட்ட பேரினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடனோ அப்படியான சில சுயநலமான விஷயங்களை நாங்க மக்களுக்கு பகிரக்கூடாது. அதாவது எங்களுக்கு அந்த சமூக பொறுப்பு இருக்கணும். ஒரு பொய்யான தகவலையோ அல்லது ஒரு தகவலை திரிவுபடுத்தியோ அல்லது சில நபர்களை பழி வேண்டும் நோக்கத்துடனோ அல்லது சில நபர்களுக்கு கெட்ட பேரினை ஏற்படுத்தும் நோக்கத்துடனோ அல்லது சில நபர்களை ப்ரொமோட் பண்ற நோக்கத்துடனோ அல்லது சில நபர்களுக்கு பக்கச்சார்பாக அந்த நபரை பற்றி மட்டுமே நாங்க ஓவரா புழுகி தள்ளுற மாதிரியோ அப்படியான விஷயங்களை நாம செயற்படாம உண்மையான செய்தியை முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவே நாம கொடுக்கணும். அதே நேரத்துல இப்ப எங்களுடைய சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நாங்க செய்திகளையும் பகிர்ந்து கொள்றோம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா எனக்கு இருக்கிற கேள்விகள், எனக்கு இருக்கிற சந்தேகங்கள், எனக்கு இருக்கிற கருத்துக்களையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். வீடியோட இறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன், இதுல ஏதாவது நான் சொன்னதுல ஏதாவது பிழை இருக்குன்னு சொன்னா அதை நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க, அதை நான் திருத்திக் கொள்வது தயாரா இருக்குன்னு சொல்லுவேன். சில சேனல்ஸ் சில விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா நாம அவங்க சொன்ன விஷயம் பிள்ளையா பாடுன்னு சொன்னா நாம கமெண்ட் செக்ஷன்ல போய் இது
பிள்ளையோ அல்லது நாங்க எங்களுக்கு இருக்கின்ற சமூக வலைதளத்துல போய் இந்த விடயம் தொடர்பாக நாங்க விமர்சனம் ஒன்று எழுதினாலோ இந்த விடயம் வந்து இவர் உண்மைக்கு முரணாக இருக்கின்றது, சந்தேகமா இருக்குது, இது வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்குது, அல்லது உண்மையாகவே அந்த நபருக்கு பொய்யான ஒரு பிம்பத்தை கொடுப்பதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம அந்த விடயம் தொடர்பாக எழுதினா அதை வந்து வைத்துக்கொண்டு எங்களை திரும்ப பழி வேண்டும் நோக்கத்துல வந்து அது தொடர்பான காணொலிகளோ அது தொடர்பான விடயங்களோ வந்து பகிரப்படுவது வந்து இப்ப ரீசெண்டா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால சமூக வலைதளங்களை யூடியூப் சேனல்ஸை வச்சிருக்க நாங்களும் சமூக பொறுப்போட உண்மையான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும், உண்மையான செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ளணும், உண்மையான கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும். அதே நேரத்துல மக்களாகிய நாங்களும் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்ல இந்த மாதிரியான ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த மாதிரியான ஊடகங்கள்ல வர செய்திகள் வந்து உண்மையான செய்தியான்னு சொல்லி நாங்கள் வந்து பகுப்பாராய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். கண்ணை மூடிக்கொண்டு அதுல வர செய்திகள் எல்லாமே உண்மை, அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் உண்மைன்னு சொல்லி நாம நம்பாம அதுல வர விஷயங்கள் உண்மையா இருக்குமா அல்லது இது ஏதாவது ஒரு இன்டிரெக்டா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எழுதப்பட்டிருக்குதா என்ற விஷயங்களை எல்லாம் பகுப்பாராய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த விடயத்தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தா, நான் சொன்ன இந்த விடயங்கள்ல ஏதாவது முரண்பாடுகள் உங்களுக்கு இருக்குமென்னு சொன்னா அல்லது இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செய்யுங்க. நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ற விஷயங்கள் வந்து ஏதாவது பிழையாக உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா அது என்ன விஷயம் என்று நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த விடயம் வந்து நான் திருத்திக் கொள்வது தயாராக இருக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.